காணானானா சீமான் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் பேசிட்டோம். காணானானா சீமான்னா என்னது? காதல் மிகு, நாசமிகு, எல்லாம் காமமிகு, நாசமிகுன்னு எப்படி வேணாலும் எடுத்துக்க, அதான் சீமான் அப்படின்னு பேசிட்டோம்ல. அதனால் காணானானா சீமான்னா உங்களுக்கு எளிதாக புரியும்னு நினச்சிருக்கேன். அதனால் காணானானா சீமான் வந்து இன்னும் பேசிக்கிட்டு இருக்காப்புலன்னா அந்த பயிலரங்கத்தில் நான் அறிவிக்கிற வேட்பாளரைத்தான் நீ பிடுங்கணும். நான் யார் அறிவிக்கணும் கொடுக்கணும். என்னுடைய கட்சி, என்னுடைய தத்துவம் என்ன 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 என்னுடைய தத்துவம் என்ன இருக்கு அது. அதாவது நம்மளுடைய தத்துவத்தை ஏற்கனவே முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. நாம் அது வழி நடந்தால் போதும். ஆமாம், முன்னோர்கள் யார் சொல்லி வச்சுருக்காங்க? வள்ளுவர், ராமலிங்க அடிகளார் அப்படி சொல்லி வச்சுருக்காங்க. அவர்கள் வழி நம்ம நடந்தால் போதும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்க. ஆனால் என்னையே ஒருத்தரும் புரிஞ்சுக்கலன்னு பாரு. நீ அண்ணனை எப்பந்தாண்டா புரிஞ்சுக்கிட்டு இருப்ப? காணானானா சீமானாயே என்னை நீ எப்பந்தாண்டா புரிஞ்சுக்கிட்டு இருப்ப? புரிஞ்சுக்கிட்டது என்னைக்கு? எப்பா நீ ரொம்ப பாடாப்படுத்திட்டா, ரொம்ப நீங்கள் பாடாப்படுத்திட்டீடா. நானும் போய் கஷ்டப்பட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஏன்னா நான் வந்து திருமாவளவனை திட்ட சொல்கிறேன்னா, உன்னை திட்ட சொல்லுதேனா? அண்ணன் வைகோவை திட்ட சொல்கிறேனா? மாற்று கட்சியினரை திட்டுங்கன்னு சொல்லுதேனா? யார்கிட்ட வம்பில் திட்டு வந்துட வேண்டியது. அப்புறம் அதுக்கு என் தலையிலே பாறை இறங்கிருது. அண்ணன் தான் பேசுதாரு. யார்? காணானானா சீமான் தான் அண்ணன். அட கருமமே அப்படின்னு அண்ணன் பேசிக்கிட்டு இருக்காரு. இதை நான் திட்ட சொல்லுதேனா? நான் பாதி பேரை வெளியேற்றிட்டேன். தம்பிகள் வந்து என்னடா எனக்கு வீடியோ ஆதாரம் போட்டு காட்டாமல் நீ பாட்டு பேசிக்கிட்டு இருக்க. ஆமாம், நீ பாட்டுக்கு பேசினா நம்பிடுவோமோ மாயிராட்டி போயா அப்படிமா. சிலர் வந்து வேறு மாதிரியான வசனங்களெல்லாம் பேசுவான். ஏன்னா தமிழம் இல்லை. அவனுக்கு பிடிக்காதவனை எப்படி திட்டணுமோ அப்படி தானே திட்டுவான். அண்ணன் தான் சொல்கிறாரு, அதாவது தோட்டா இல்லைன்னு என்ன போரிடப்போ, போரிடு. பிஞ்ச செருப்பு கிடைச்சானே, விளக்குமாறு கிடைச்சானே, எடுத்தடின்னு. அதுதான் போர், போர் முறை. எத்தனை பேர் நீ போருக்கு தயாராக இருக்க, எத்தனை பேர் இதோட போறாங்கத நான் இதில் தான் பார்க்க. இப்படி வீசி விட்டேன்னு வச்சுக்கேன், நெல் விளைஞ்சிருக்கு, விளைஞ்சுக்கிட்டது. அண்ணன் பேசுறதை தான் பேசுகிறேன். காணானானா சீமான் பேசுவதைத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ அவன் காணொலியை பார்த்தாலும் ஒன்று தான், என் காணொலியை பார்த்தாலும் ஒன்று தான். அவன் பேசுறதை அப்படி பேசிக்கிட்டு இருக்கேன்னா, அவன் உதிர்த்த முத்துக்களில் எது முத்து எது பொக்கு அப்படின்னு சொல்லணும்ல. சொன்னாலும் தெரியும். ஏன்னா நம்ம கைத்தட்டுல வேலை இருக்கும் பார்த்தியா, அப்படி கை டக்கு டக்குன்னு தட்டினோட்டு இங்கே காதுக்குள்ள நம்ம கைத்தட்டு தருங்காரமே கேட்கும். அந்த காணானானா சீமா என்ன பேசி அழுதுட்டு போனாங்கிறது மறந்து போகும். இப்போ நீ ஒரு காணொலி போட்டு பார்த்தால, அது அவன் 2 மணி நேரத்துக்கு பேசி வச்சுருப்பான். ஒன்று 10 நிமிஷத்தில் பேசு, உன்கிட்ட விஷயம் இருந்தால் பேசு, இல்லைன்னா வழி விடு, அடுத்த ஆளுக்கு வழியை விடு அப்படிமா. இப்போ நான் காமராஜரை மாதிரி இறக்கி விட்ருவேன். இது இப்போ சொல்கிறதான் பார்த்துக்க அப்படிமா. அவன் இறங்காமல் நின்று எத்தனை மணி நேரம் ஆனாலும் பேசுவான். அவனுக்கு நகைச்சுவையாக பேசுவதுக்கு அவன் ஏற்கனவே ஸ்கிரிப்டை தயார் பண்ணிக்கிட்டு வந்திருப்பான். அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுல்ல. அவன் எத்தனை மணி நேரம் ஆனாலும் மேடையை பகிர்ந்து கொள்ளலாம். ஏண்டா மேடையில் ஒரு ஆளையும் வச்சுக்க மாட்டேன். எல்லோரும் கீழே தான் வரிசையில் இருக்கணும். நீனும் கீழே தான் இருக்க, நான் ஒன்றும் குறைச்சி சொல்லலை. கீழே தான் இருக்கன்னு ஒருத்தன் பேசும்போது நீனும் கீழே தான் இருந்து ரசிக்க. மேடையில் இருந்தால் அவர்கள் வந்து எல்லோருக்கும் வெளிச்சமாகி விடுவார். இவன் ஒரு தத்துவம் சொல்லுதான். இவன் என்னத்தான், மோடியோ அமித்ஷாவோ வந்து பேசிடுவாங்கப்பா. மோடியோ அமித்ஷாவோ வந்து ஃபோனை போட்டுருவாங்க, ஹலோ மோடிஜி, அமித்ஷாஜி அப்படின்னு அவங்க கதைப்பாங்க. யார்? அவனுடைய தொண்டர்களே அப்படி கதைக்கான். எவனாவது அர்ஜென்ட்டுக்கு ஃபோன் போடாதான் வீட்டில் இருந்தே ஃபோன் போட்டிருப்பாங்க. ஐயா நீங்கள் கூட்டத்துக்கு போயிட்டியா, பிள்ளைக்கு அவங்க இணையர் போட்டு போடுவாங்க, பிள்ளைக்கு திடீர்னு வயிற்றோட்டமாக இருக்குது, நான் எந்த ஆஸ்பத்திரிக்கு போட்டோம். அதுக்காக கூட்டத்தில் இருக்கணும் எந்திரிச்சு வான்னு சொல்ல மாட்டாங்க. எந்த ஆஸ்பத்திரி போட்டோம், நமக்கு ஃபேவரான ஆஸ்பத்திரி அவங்க சொல்லணும், பக்கத்தில் அருகாமையில் இருக்க ஆஸ்பத்திரி சொல்லணும், ஒரு ஆட்டோ சொல்லணும். அவங்க ஆட்டோ நம்பர், அவங்க இணையர்கிட்ட ஆட்டோ நம்பர் இல்லாமல் இருக்கும். அப்போ ஒரு ஆட்டோ சொல்லணும். இதெல்லாம் சொல்லிடுங்க. இது யதார்த்தம்டா தம்பி, இதெல்லாம் யதார்த்தம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்வியலையும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நடக்கக்கூடிய ஒன்று. அப்போ அந்த கூட்டத்தில் இருக்கிறவன், அந்த மேடையில் இருக்கிறவங்க அந்த வீட்டு அழைப்பு வரும்போது அவன் எடுத்து பேசுவான். சரிம்மா இந்த ஆஸ்பத்திரிக்கு போமா, அவங்க தான்
நம்ம குழந்தைக்கான மருத்துவம் பார்ப்பாங்க. நம்ம பாப்பாவுக்கு அங்கே தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதான் நல்லாயிருக்கும். நான் இப்போ உனக்கு ஆட்டோவுக்கு இப்போ வர சொல்லேன், நம்ம இன்னார் வருவான் அப்படின்ட்டு அவன் ஒரு பேரை சொல்லி அவன் அந்த ஆட்டோவுக்கு ஃபோன் பண்ணி, எப்போ பாப்பாவோட வீட்டம்மானிக்கு நீ கூட்டிகிட்டு போய் கூட இருந்து பார்த்து வைத்தியம் பார்த்து கொண்டாந்து விடு, வயிற்றோட்டமாக இருக்குது, நீ போய்ட்டு வாப்பா, கொஞ்சம் சேஃபாக பார்த்து போய்ட்டு வா அப்படின்னு அவன் அடுத்த ஃபோனை பண்ணி இருப்பான். இது ஏற்கடா, இது அமித்ஷாவும் மோடியும் தான் பேசுதான்னு அர்த்தமா? இந்த காணானா சீமான் பதட்டு தானே. மேடையில் அவர்கள் அனைவரையும் முக்கியஸ்தர்கள் என்று அறியப்படக்கூடியவர்களை மேடையில் அமர்த்துவதற்கு சேர் போட்டு நாற்காலி போட்டு உட்கார வைப்பதற்கு ஏன் இவன் அஞ்சுகிறான்? இந்த கேள்விக்கு முதல்ல பார்த்து சொல்லு. இவன் என்ன சமதர்மத்தை, இவனும் கீழே இருக்கான்னு பேசாத. இவன் முக்கியத்துவம் பெறுகிறான், இவன் நாவன்மையால் முக்கியத்துவம் பெற்று விட்டான். இவனை என்று கட்சி இல்லை அப்படிங்கிற முடிவில் நீங்கள் எல்லாரும் வந்துட்டீங்க. ஆனால் அடுத்த கட்ட தலைவர் என்று ஒருவர் வளரக்கூடாது. அப்படி வளர்வதாக இருந்தால் கயல்வெளி மட்டும்தான் அடுத்த கட்ட தலைவராக அறியப்பட வேண்டும். ஏன்னா அந்த வாரிசு அரசியல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதைத்தான் காணான சீமான் செய்து வருகிறான். அதை கூட தெரிஞ்சிக்க முடியாத, புரிஞ்சிக்க முடியாத தற்குறி கூட்டமாக சாட்டை துறமுருகனை மாமா பயில இருக்கானே தான் எனக்கு வருத்தமாக இருக்கு. ஏன் நம்ம பகுதிக்காரன்பா, எப்படினாலும் நம்ம புள்ள, நம்ம அண்ணன் தம்பி, அவன் என்ன தவறு செய்துட்டான்? அதாவது அவன் அசிங்கமாக பேசியிருக்கான். பெண்களை பற்றி ஆவேசமாக கொச்சையாக சகிக்க முடியாத தன்னுடைய நண்பன், தன்னுடைய சகா, அவனுடைய தமக்கையே இவன் தன்னுடைய சகாவிடமே இவன் அசிங்கமாக ஃபோனில் பேசுறது ஒலி நாடாவாக வெளியே வந்துட்டு, ஆடியோவாக வந்துட்டு. அது அவன் மீது எனக்கு கடுமையான வருத்தம், கோபம் இருக்குது. அதனால தான் சாட்டை மாமா பையன், மஞ்சமொழி மாமா பையன்னு அவனை பேச வேண்டியிருக்கு. மற்றபடி கருத்தியலாக இவன் சீமானை விட்டான் எப்போது வெளியே போனான்? இவன் தான் நீக்குவான். அவன் திரும்ப திரும்ப இவனைத்தான் சரணடைகிறான். வலையொலியில் அவன் பேசுவது எல்லாமே தேவையற்றது அப்படின்னு சீமான் தான் சொல்லுதான். அவன் தன் கட்சியை வளர்ப்பதற்கு பேசவில்லை. என் கட்சிக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. 10 ஓட்டு இருந்தால் 9 ஓட்டை கலைக்காங்க சீமான். இது நீங்கள் தொண்டர்கள் ஏற்றுக்கிறீங்களா? 12 லட்சத்துக்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்களை கொண்ட வலையொலி ஒன்றை சாட்டை என்று அவன் நடத்திக்கிட்டு இருக்கான். பேரு சாட்டை மாமா. இப்போ அது அந்த வகையில் அவங்கெல்லாம் உறவினர்கள் என்ற முறையில் நமக்கு மிக்க மகிழ்ச்சி தான். அவன் வளர்வது நமக்கு அந்த வகையில் மகிழ்ச்சி தான். கட்சியில் முக்கிய பங்காற்றினால் கூட மகிழ்ச்சி தான். ஆனால் நாம் சொல்வது என்ன, அதாவது கட்சிக்கு இடையூறாக இருக்கின்ற சாட்டையை நீக்கு அப்படின்னு ஏற்கனவே வீடியோ போட்டோம். அதுக்கு தான் உனக்கு திராணி கிடையாது, தெம்பு கிடையாது. காணானான சீமானுக்கு அது கிடையாது. அந்த காணானாவை நான் ஏன் வச்சேன்னா, சாட்டையுடைய வாயில் இருந்தது தான் அது வந்தது தான் அது. காம பிசாசுப்பா அப்படின்னு அவர்களுக்குள் நண்பர்களுக்குள் பேசி வெளியே கசிந்து வந்தது. அது எங்கிருந்து கசிந்து வந்ததுன்ட்டு எந்த தரவை அவர்களிடம் கொடுக்க நண்பர்கள் போனார்கள். அது அந்த தரவை அவன் பெற்றுக்கொண்டு அந்த தரவு சம்பந்தமான வீடியோ பேசினானா அப்படின்னா பேசவே இல்லை. அவன் பேச மாட்டான். ஆதாய சூதாடி, அண்ணனை போன்று அவன் ஒரு ஆதாய சூதாடி. அதனால் அவன் அந்த தரவை கொண்டு அவனுக்கு ஆதாயம் பெரிய அளவில் வருவதாக இல்லை. அதனால் அந்த தரவை அவன் பேசவில்லை, பேசவே மாட்டான். அதை அந்த தரவை அவருடைய வழக்கறிஞர்களிடம் கொடுத்திருப்பதாகவும் அவர்கள் வழக்காட போவதாகவும் சொல்லுவாங்க. அதெல்லாம் நடவாத ஒன்று அப்படின்ட்டு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். அதெல்லாம் நடக்காது, அவர்கள் பேச மாட்டார்கள். அதுதான் உண்மை. ஆனால் அவன் அந்த நேரத்தில் அவன் பேசிய காமமிகு, காம பிசாசு அப்படின்னு சொன்னதான் காமமிகு. நான் காதல் மிகு, நாசமிகு அப்படின்னு சொன்னாங்க. காதல் மிகு கொண்டவனும் நாசமிகு கொண்டவனும் சீமான். திரும்ப திரும்ப அழுத்தி சொல்லுதுன்ட்டு வருத்தவே படாதீங்க தம்பிகளா. அவனுடைய வாழ்க்கையை பின்பற்றி பாருங்கள், பின்பற்றி விடாதீர்கள். அங்கே பின்ன இருந்து கிளறி பாருங்கள். அங்கே நிலைமை என்னாச்சு? ஈழத்தில் என்ன பண்ணா, இசைப்பிரியாவை என்ன பண்ணா, இப்போ தங்கை இசைப்பிரியா அப்படிங்க இந்த கூட்டத்திலே பேச தங்கை இசைப்பிரியா அடமானம். அப்புறம் யாழ்மதி என்ன பண்ணா, உனக்கு பிரபாகரனே கண்டித்து விட்டாரா இல்லையா? உன்னை துண்டிச்சு விட்டுருக்கணும், அவன் கண்டித்து விட்டுட்டாங்க. இந்த ஆள் லாய்க்கில் வெளியே தூக்கி போடு அப்படின்னு கண்டித்து விட்டது உண்மை. பிரபாகரனை வெறும் 132 வினாடிகள் மட்டுமே
பல வீடியோக்களில் பதிவு செய்திருக்கிறேன். நான் 132 வினாடிகள் மட்டுமே பார்த்தவன் சீமா, காணானா சீமா. அப்படி பார்த்துட்டு நாங்கள் 28 கிலோ ஆமக்கறியை மொத்தமாக கொண்டாந்து என்கிட்ட அமுக்கிட்டார். போர் முனையில் இருக்கும்போது 28 கிலோ ஆமக்கறியை கொண்டாந்து இவன் மூஞ்சிலே அடாவை அடிப்பாங்க. அடா கை தட்டுறதுக்குன்னே பிறந்த தம்பிகளுக்கு நினச்சாதான் வருத்தமாக இருக்குது. இப்போ கை தட்டக்கூடிய அளவில் பேசக்கூடிய ஆற்றல் மிகு தலைவர்கள் யாரும் தமிழ்நாட்டில் இப்போது தற்போதைய நிலவில் இல்லை தான். விசிக தலைவர் பேசுகிறார் என்றாலும் அடுக்குமொழி அலங்கார சொல்கள் அவரிடத்தில் இல்லை. அடுக்குமொழியும் அலங்கார சொல்லும் அதாவது விரல் நுனியில் தரவுகளும் கொண்டவராக உள்ளவர் வைகோ அவர்கள். ஆனால் அவரால் இப்போது இயலாமையனுடைய நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார். இதே சீமான் சொல்கிறான், காணானா சீமான் சொல்கிறான், நான் திருமாவை பேச சொன்னா, ஐயா மருத்துவர் ஐயா ராமதாஸை பேச சொன்னா, ஐயா மருத்துவர் ஐயா சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவர்களை பேச சொன்னா பாரு. சின்னையான்னு ரொம்ப மரியாதையாக பேசுதான் பாரு. 2 பேருக்கும் ஜம்ம வயசு தான் சின்னையாவும். படுக்காளிப்பையா நம்ம படுக்காளிப்பைய யாரை இவ்வளவும் சுட்டு காட்டுதான்னா சாட்டை மாமா பையில தான், மஞ்சப்படி மாமா பையில தான் சுட்டி காட்டுதான். அவனை தான் சுட்டி காட்டிக்கிட்டு இருக்கான். நான் பாதி வேற கதை எடுத்துட்டேன்னு பாதி பேர் இருக்கான். அதை நான் அந்த பதர் மாதிரி இப்போ நெல்மணி, நான் தங்கமான நெல்மணிகளை அப்படி முத்து மாதிரி நெல்மணிகளை விதைக்க வந்தவன், அதை அறுவடை செய்து திரும்பவும் விதைப்பேன் அப்படிங்க. யாரு? காணானா சீமா. ஆமாம், பதரை நீக்கி நெல்மணிகளை எடுக்க வந்தவன் அல்ல அப்படிங்க. இப்போ பதர் நீக்குதான். அதாவது அதிலே முரண்பாடான பேச்சு இருக்கு. அந்த பேச்சிலே நிறைய இப்போ நீ பதரை நீக்கி எடுத்து விட்டு காற்றுல எடுத்து விட்டு சொல வச்சு அங்கங்கம்மா வீசி அந்த சம்பிரதாய மயிரெல்லாம் எனக்கு தெரியும். அதாவது அவசரத்தில் வருதுன்னு வச்சுக்கேன். அந்த சம்பிரதாய விவசாய வேலைகள்லாம் எனக்கு நல்லாவே தெரியும்பா. அதெல்லாம் நான் செஞ்சவன். விடு, அதை பேசண்டாம். நீ அதை அப்படியே இது பண்ணி மணிகளை மட்டும் பொறுக்குதேன், பதர்களை நீக்குகிறேன் அப்படிங்க. பதராக்கியிருக்கான் சாட்டா மாமா பையில, பதராக்கி நீக்க போகிறேங்க. ஏன் அதை ஏன் நீ அப்படி சொல்லுத? நீக்கிரு, உனக்கு தைரியம் இருந்தால் நீக்கு. அந்த காணானான்னு பேர் வச்சாமல எதுக்கு? உன்னால் நீக்க முடியாதுங்கிறது அவன் நீக்க முறை தெரிஞ்சு வச்சிருக்கான்டா. தம்பிகள் புரிஞ்சுக்கிட்டுங்க, நீக்க முறை தெரிஞ்சு வச்சிருக்கான். நீ திருமாவளவனை பேசாதங்க, வைகோவை பேசாதங்க, அத்தனையும் பேசியது நீ தானே. அவர்களை திட்டுவதற்கு, அவர்களை முனைமலங்கு அடிப்பதற்கு வைகோ அவர்களை நீ தெலுங்கை வந்தேறி சொன்னது ஈன நாய் யாரு? சீமான் தானே. பெருமாநல்லூர்ல வைகோக்கு எதிராக போராட்டத்தை நடத்தியது யாரு? சீமானுடைய கைக்கூலிகள் தானே. சீமான் ஏழி விட்டு தானே தடிப்பயில்வ அந்த இடத்துல வைகோக்கு எதிராக பல வருடங்களுக்கு முன்பே போராட்டம் நடத்தினாங்க. எப்போதும் போய் அந்த இடத்தில் அஞ்சலி செலுத்தி விட்டு வருவார் வைகோ. மரியாதை செலுத்தி விட்டு வரக்கூடிய ஒரு இடத்திற்கு அன்று போகும்போது மட்டும் இந்த தடியன்கள், நாம் தமிழர் தற்குறிகள் நின்று வைகோக்கு எதிராக கோஷமிட்டது, தொடர்ச்சியாக வலையொலிகளில் வைகோக்கு எதிராக பேசியது, தெலுங்கன் வந்தேரி அப்படின்ட்டு விடுதலை புலிகளுக்காகவும் இந்த தமிழர்களுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் தொடர்ந்து அரசியலில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி கொண்டிருப்பவர். அந்த அரசியலை வச்சு ஏதாவது காசு சேர்த்துருக்காரா? நீ கோடி கோடியாக ஏற்காட்டில் எஸ்டேட் வாங்கி விட்டாடா காணானா சீமா. அவர் எங்கே எஸ்டேட் வாங்கியிருக்காரா? திருநெல்வேலியில் இருந்த அவருடைய சொந்த பங்களாவை வித்துட்டு வந்தாங்க. விடுதலை புலிகள் இயக்கத்தை காத்து வைத்திருந்த பங்களாவை, விடுதலை புலிகள் இயக்கத்தினரை காத்து வைத்திருந்த பங்களாவை அந்த வழக்கு செலவுக்காக, அதாவது தடா சட்ட வழக்கு செலவுக்காக வித்துட்டு வந்தவங்க. பல பல்குகளை வித்திருக்கிறார்கள். பல்கு அவர் அப்பா காலத்தில், வைகோனுடைய அப்பா காலத்தில் சேர்த்து வைத்த சொத்துக்களின் பெருபகுதியை வித்திருக்காங்க. சங்கரங்கோயிலில் முதன்மையாக இருந்த கட்டிடங்கள் பலவற்றை வித்து தொலைத்திருக்கிறார் வைகோ. நீ அப்படி எதையாவது இழந்திருக்கியா? எதை ஒன்றை இழக்க மனமில்லாதவன் எதை ஒன்றையும் அடைய முடியாது. பேசுறல்ல காணானா சீமா, வக்கனையா பேசுறல்ல.
எதை ஒன்றையும் அடைய இழக்க துணியாதவன் எதை ஒன்றையும் அடைய முடியாதுன்னுட்டு அவர் எத்தனை சொத்துக்களை இழந்திருக்காரு. அவருக்கும் உனக்கும் நான் கம்பேர் பண்ணதுக்கு வரல. நீ அன்னைக்கு என்ன பேசின? தெலுங்க வந்தேறின்ட்டு வைக்கவை தூற்றி அவர் நெஞ்சில் ஈட்டியை பாய்ச்சியவன் நீ. வார்த்தையால் ஈட்டிகளை பாய்த்து அவருடைய மனதில் நாம் எத்தனை அளவில் நம்ம இந்த பூமியில் வாழ்ந்து உழைத்திருக்கிறோம், சமூகத்துக்காக உழைத்திருக்கிறோம், சமூகத்துக்காக வாழ்ந்திருக்கிறோம். நம்மை ஒருவன் வந்தேறி என்று சொல்லிவிட்டானே, நம்ம அந்த நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோமே, நம்ம அப்படியாக பிறந்து விட்டோமோ அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே மருவி 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 இயலாமையின் நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார். எவ்வளவு ஆக்ரோஷமாக, எவ்வளவு வீராவேசமாக தன்னுடைய வாத திறமைகளை புள்ளி விவரங்களோடு பேசக்கூடியவர். விடுதலை புலிகளாக எத்தனை தளங்களில் எத்தனை புள்ளி விவரங்களோடு பேசியவர். அப்படிப்பட்டவரை நிலைகுலையை செய்து அவரால் இயங்க முடியாத நிலைக்கு தள்ளியவன். மனதளவில் இயங்க முடியாத நிலைக்கு தள்ளி உடல் அளவிலும் அவர் சோர்ந்து போய்விட்டார். அந்த நிலைக்கு வைகோவை தள்ளியவனே சீமான். அவன் இன்னைக்கு பேசுறான், அண்ணன் வைகோவை பற்றி பேசாத. ஆடா நீதானடா அத்தனையும் பேசின. நீ தமிழனை தொட்ட தூக்குனேன்ட்டு ராஜீவ் காந்தி அவர்களை கொண்டது நாங்கள் தான் பேசினது நீதானடா. அப்படி பேசின காணான சீமான் இன்னைக்கு பாடம் எடுக்கான். தம்பிகள் நீ அதில் போய் வெறுமுட்டுத்தனமா கை தட்டுதேடா. அதுக்கு தான் உனக்கு நான் இந்த விவரத்தையும் சொல்லுதேன். என்னுடைய பேச்சில் அவனுடைய கருத்துக்கு எதிரான கருத்துக்கள் இருக்கா பாரு. அதாவது சமூகத்தில் நடந்தவைகளை நான் சொல்கிறேனா இல்லையா பாரு, அதை பாரு. அவன் சொன்ன மாதிரி பகிராத, வீடியோவை பகிராத, என் படத்தை போட்டான்னு அவன் என்ன போய் சொல்லியிருக்கான் பார்ப்போன்ட்டு பார்த்து நீ பகிர்ந்தவனை பெரிய ஆள் ஆக்குத அப்படிங்க சீமா. பகிராமல் போ, நீ மூலமங்கி போ. வடநாட்டில் மூலமங்கி இருக்கான். 350 பள்ளிக்கூடங்கள் குஜராத்தில், ஓராசிரியர் பள்ளிக்கூடங்கள் 1ஆப்புலேருந்து 5ஆப்பு வரை ஓராசிரியர் பள்ளிக்கூடங்களாக இருக்கான். நாம் அப்படியே வச்சுருக்கோம். தமிழ்நாட்டில் திராவிட அரசுகள் அப்படியே வச்சுருக்கு. 350 பள்ளிக்கூடங்கள் ஓராசிரியர் பள்ளிக்கூடங்களாக இருக்கான். அப்போ அந்த மக்களை படிக்க விடாமல் அடிமைப்படுத்தி வச்சிருக்கான். அப்போ அவன் ஏதும் தெரியாமல் இருந்தால் அப்போ கும்பிட்றா சாமி கட்டியிருக்காண்டா கோயில், அதை கும்பிட்டா போதும் உனக்கு எல்லாம் நிவாரணம் கிடைஞ்சிடும், வயிற்று பசி கழிஞ்சு போகும் அப்படின்னு அவனை மூட நம்பிக்கையில் தள்ளி விட்டு அவன் அதில் வாக்கு முத்தெடுத்துக்கிட்டு இருக்கான். அதே மாதிரியான போக்கு தான் நீ படிச்சிடாத அப்படி தானே சொல்லிக்கிட்டு இருக்க. இல்லை தம்பிகள் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் பேசுகிறேன். என்னுடைய கருத்து தவறாக கூட இருக்கலாம். நான் பேசுவது தான் சரி அப்படின்ட்டு வாதிடும் இயக்கத்தில் இருந்து வந்தவன் அல்ல. நான் பெரியாரே சொல்லியிருக்கார், நான் பேசுவது சரியா தவறா, இருப்பதில் நல்லது ஏதோ அதை எடுத்துக்க, கெட்டதா தள்ளு அப்படின்னு இருக்காரு. அதைத்தான் பேசுதேன். சீமான் பேசியதில் கெட்டதை தள்ளுன்றா. அவன் பேசுவதே கேடுதான். இப்போது ஒன்று பேசுகிறான், அடுத்தது அதே நொடியில் அதை மறுதளிக்கும் விதமாக வேறு ஒரு கருத்தை பேசுதான். நீண்ட நேரம் பேசாத என்று தொண்டர்களை சொல்கிறான். அவனே 2 மணி நேரம் பேசுதான், காமெடி பேசுகிறான். என்னைக்கு ஒரு நாள் வெண்ணிலான்னு பேர் வச்ச குழந்தைக்குரிய பிரச்சனையை இன்னைக்கு பேசுதான். சாணாச்சினாவில் பேர் வைங்கிட்டு என்னடா நீ என் 10 வாக்குகளை ஒத்த வாக்காக்கி விட்டுருத நீ அப்படின்னு தொண்டனையே குத்துதான். சும்மா வரான், வழி விடு. தலைவன் ஒருத்தன் வந்தான்னா அவனுக்கான மரியாதை நமக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? சீமா வரான்னு தான் எல்லாத்துக்கும் தெரியுமே. தருதலை நீ ஒரு இடத்துக்கு வந்த, உன்னை சுற்றி ஏற்கப்பாட்டி செய்வ மாதிரி 10 பேர் 12 பேரை நிப்பாட்டிக்கிட்டு வந்திய பின்ன. எப்போ? 2016 எலெக்ஷனில் ஏற்கப்பாட்டி செய்வ மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கேன். நானும் வந்து வேணாம் வெயிலில், சரியான வெயிலுப்பா, வெயிலில் நின்று பேசுனேன். வேணாம் வெயிலில் இப்படி மழுங்க அடிச்சுக்கிட்டு அண்ணன் சீமா வந்திருக்கான், காணானா சீமா வந்திருக்கான் அப்படின்ட்டு மழுங்க அடிச்சுக்கிட்டு பார்த்தா உன்னை சுற்றி 12 பேர் ஜீப்பில் தடான்னு வந்து இறங்கி அவளை வரும் ஏக்க பாட்டி சவமாக இப்படி வச்சுருக்கான். எல்லாரும் பார்க்கலாம், விடுதலை புலிகள்டா. ஆமாம், சீமா ஊடே நிற்கான்டா. நீ குள்ளமாக அவ்வளோ வயத்தில் இருந்த. அவன் இருதடியமாய் பவுன்சருங்கிறது தெரிஞ்சவனுக்கு தானடா தெரியும். அப்பாவி கிராமத்தில் உள்ளவனுக்கு என்னடா தெரியும்? பவுன்சரன் பாட்டி கையில் கொடுத்த துப்பாக்கியா கருமும் ஒரு பொம்மை துப்பாக்கி. நீ சினிமா துறையில் இருந்தாலும் பொம்மை துப்பாக்கி கொண்டு வச்சுக்கிட்டு இப்படி வந்து நின்றுக்கிட்டு வெயிலில் நீ பாட்டுக்கு அதுக்காக வேற வடிய பேசினேன். அதில் நீ சளைக்காத ஆள் தான். பொய் பேசுறதில்
அகாடமி சாகித்ய அகாடமி விருது கொடுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மோடிகிட்ட சொல்லுவோம், தந்துடுவார். பாரத ரத்னா விருது எத்தனை பேருக்கு கொடுக்காங்க? உனக்கு இப்போ தந்தா கூட்டணி போட்டு விடுவேன். விடையா போகிற? தருவாங்க. தந்தாலும் தரலாம். வாய்ப்பு இருக்கு ராஜா, வாய்ப்பு இருக்கு. இப்போது இதெல்லாம் நம்ம சொல்லுதோம். சாட்டை இணைக்க சொல்லுதான், மற்ற தலைவர்களுக்கு எதிராக இப்படி பேசிட்டான்ட்டு ரொம்ப ஆதங்கப்படுதான். அந்த விஷயத்தெல்லாம் நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணுதோம். ஆனால் இத்தனையும் பேசியது காணானான சீமான் என்பதை புரிந்து கொண்டு அவன் ஒவ்வொன்றையும் பேசுவதற்கு அடுத்த வரியிலேயே அதை மறுதளித்து கொண்டு இருக்கிறான். நீங்கள் புரியாமலேயே கையை தட்டி கொண்டு இருக்கிறீர்களே மக்கா.